தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கும் நிலையில் சென்னை காசிமேடு பகுதியின் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அந்த விவரங்களை வழங்குவதற்காக ராஜேஷ், தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் சரவணன். நாம் இருக்கக்கூடிய இந்த காசிமேடு பகுதியை பொறுத்த வரைக்குமே சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறும் என அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீனவர்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை தொடர்ச்சியாக பேரிடர் மேலாண்மை வாரியம், ஆணையம் உள்ளிட்டவைகள் பல்வேறு எச்சரிக்கைகளை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். நம்மிடையே இங்கு காசிமேடை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் விஜீஷ் அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், கவர்மெண்ட்ல என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை மூலமா எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. நீங்கள் விசைப்படகுகள்லாம் கரையில் பாதுகாப்பாக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. மீன் பிடிக்க போன விசைப்படகுகளை கரையோரம் மீன் பிடிச்சிட்டு இருந்தால் கரை திரும்பிடுங்கன்னுட்டும், ஆழ்கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்தந்த துறைமுகத்தில் நீங்கள் பாதுகாப்பாக நிறுத்திங்கன்ற மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. அதன்படி ஏற்கனவே தொழிலுக்கு போன விசைப்படகுகள்லாம் கரை திரும்பியாச்சு. ஆழ்கடலில் மீன் பிடிச்சிருந்த விசைப்படகுகள் எல்லாமே அவங்கவுங்க துறைமுகத்தில் அவங்கவுங்க தங்குதளமாக இருந்து நல்லா சேஃபாக இருந்துட்டு இருக்காங்க, பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே காசிமேடை பொறுத்த வரைக்கும் எத்தனை மீனவர்கள் கடலுக்கு சென்றாங்க, எங்கெங்க இருக்காங்க, எத்தனை மீனவர்கள் கரை திரும்பி இருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு இருக்குது, 3000க்கும் மேற்பட்ட பைப்பர் படகு இருக்குது. 800 போட்டில் 400-500 போட்டுங்க தொழிலுக்கு போயிருந்தாங்க. அந்த விசைப்படகுகள்லாம் கரை திரும்பியாச்சு. ஒவ்வொரு படகுலையும் 10 பேர் வீதம் போயிருக்காங்க. அனைவரும் கரைக்கு பாதுகாப்பாக திரும்பியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தந்த துறைமுகத்தில் நம்மளுடைய மீன்வளத்துறை மூலியமாக ஆந்திர பகுதியில் இருக்கிற துறைமுகத்துக்கு இங்கேருந்து தகவல் கொடுப்பாங்க. அவங்க இந்த புயல் மழை காலத்தில் எங்களுக்கு அனுமதி அளிப்பாங்க. மற்ற நேரங்களில் இருக்காது. புயல் நேரத்தில் அனுமதி அளித்து எங்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள்லாம் இங்கே மீன்வளத்துறை மூலியமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சார். அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்ட தொடர்பு கொண்டீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க சார்? எல்லாருக்குமே தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்கேன். எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். எங்களுக்கு தேவையான அங்கே உணவு ஏதாவது தேவைப்பட்டிருந்தா அங்கே இருக்கவங்களாம் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க. அவங்க கூடுமான அளவுக்கு இங்கேருந்து நாங்கள் ரேஷன் பொருளெல்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாருமே பாதுகாப்பாக இருந்து இந்த புயல் கரையை கடந்த உடனே அவங்க தொழில் மீன்பிடி தொழில் பண்ணிட்டு தான் கரை திரும்புவாங்க, நம்ம இடத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. மீன்வளத்துறை சார்பாக என்ன மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க? இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட படகுகளை பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி இருந்தது போல இல்லாமல் ஏற்கனவே இப்போ நடந்த புயல்கள் எல்லாம் எங்களோட விசைப்படகுலாம் மூழ்கிலாம் இருக்குது இந்த இடத்துல. அதெல்லாம் இல்லாமல் இப்போது நீங்கள் பாதுகாப்பாக உங்களோட படகு வச்சுக்கோங்க. ஏதாவது காற்று அதிகமாக வீசக்கூடிய இடத்துல இல்லாமல் காற்று வீசக்கூடாத இடத்துல இந்த சைடில் இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சில இடங்கள் இங்கேயும் இந்த துறைமுகத்தில் இருக்குது. அந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம். நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல முறையில் சொல்லியிருக்காங்க சார். சரவணன், நீங்களே திரு வினீஷ் அவர்கள் கேட்ட அந்த தகவல்களை கேட்டிருப்பீங்க. மீன்வளத்துறை சார்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காசிமேடை சேர்ந்த மீன்பிடிக்க சென்றிருந்த மீனவர்கள் ஒரு சிலர் கரை திரும்பி இருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களில் அங்கு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர அறிவுறுத்தியிருப்பதற்காக அவர் தெரிவித்திருக்கிறார். சரவணன், வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவான புயலாக மாறாது என்ற போதிலும் தற்காலிக புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காசிமேட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்தும் அதே நேரத்தில் மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் குறித்தும் நேரலையில் தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.